பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வியானா எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் காட்டு தீயா பரவி வந்துட்டு இருக்கு. என்னப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒருத்தர் பேர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இன்னொருத்தரோட பேர் பயங்கர வைரலாக போணுச்சு. இப்போ வியானா தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. கடைசி நேரத்தில் முடிவு மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வாரம் பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீன், பாரு, வினோத், ரம்யா, அமித் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாரு. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு ரோஸ்டிங் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் இதை தாண்டி நம்ம பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன, எலிமினேஷன். இந்த வாரம் சாண்ட்ரா அவர்கள் தான் வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, சாண்ட்ரா தான் இதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகிறதாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் சேனல் அந்த முடிவை மாற்றிருக்காங்க அப்படின்னும், வியனா அவர்கள் தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகியிருக்கு. அண்ட் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா கன்யா அவர்கள் தான் எலிமினேட் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல பிரஜின் அவர்களை அனுப்பி விட்டுருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த வாரமும் நடந்திருக்கு. வியனா அவர்கள் இந்த ஒரு எலிமினேஷனை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயமா மாறி இருக்கும். வியனாவை பொறுத்த வரைக்கும் கேமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. இண்டிவிஜுவலாக ஆடிட்டு இருந்தாங்க. எஃப்ஜே கூட சேர்ற வரைக்கும். ஒன்ஸ் எஃப்ஜே கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவரு கூட அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய அளவில் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது கிடையாது. விக்ரம்கிட்ட கேட்ட விஷயமே கூட அது ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அதை தாண்டி பார்த்தா வியானா எங்கேயுமே பேசவே கிடையாது. இதுதான் அவங்களோட ஃப்ளோக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆதிரை. ஒன்ஸ் ஆதிரை உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எஃப்ஜே கூட பேசுகிறதையும் நிறுத்திட்டாங்க. ஆதிரை கூடயும் மிகப்பெரிய அளவில் பேசுறதில்ல. ஒரு மாதிரி சுருக்கமாகிட்டாங்க அவங்களோட வட்டத்தை. அதுவும் இன்னொரு காரணம். இந்த ரீசன்ஸ்லாம் தான் வியானா வெளியே போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா வியானா அவர்கள் எத்தனையோ இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அப்போல்லாம் ஓப்பன் அப் ஆகாமல் அமைதியாகவே விட்டுட்டாங்க. அதே நேரம் இடையில மிகப்பெரிய அளவில் அவங்களோட கேம் அவங்க ஆடலை, அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஸோ இந்த காரணங்களால தான் வியானா எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியானா எலிமினேட் ஆனது கரெக்ட் தானா இல்லை அன்ஃபேரா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.